ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, இன்ஜினியரிங் மேத்ஸ் 4ல் வந்து 2 மார்க், அதாவது நம்ம பிக் கொஸ்டின்ஸ்லாம் நிறையா பார்த்துருக்கோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதை ரெஃபர் பண்ணாலே நீங்கள் வந்து எக்ஸாமில் ஈஸியாக 2 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு யூனிட் 2ல் இது பார்ப்போம். இந்த டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதேசிஸ் அதுக்குள்ளே 2 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், write down any two properties of high square distribution. அதுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க, 2 ப்ராப்பர்ட்டி கேட்டிருக்காங்க. எப்பயுமே எக்ஸாமில் எழுதும்போது 2 மார்க் கொஸ்டின் எழுதும்போது 2 தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2 மட்டும் எழுதணும் அப்படின்னு சொல்லி எழுதாதீங்க. உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் அதில் வந்து அந்த ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் தெரியுமோ அவ்வளோத்தையும் எழுதுங்க. ஏதாவது ஒன்று மிஸ்டேக்காக இருந்தாலும் இன்னொன்று வந்து அவங்க வந்து எடுத்துக்குவாங்க. அதை கரெக்ட் பண்ணி அதுக்கு வந்து மார்க் போட வாய்ப்பு உண்டு. அதனால் வந்து உங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் தெரியுமோ அதை ஃபுல்லாமே எழுதிடுங்க. ஓகேவா? எக்ஸாமில் எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்ப்போம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க்ஸ். ஃபஸ்ட் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ். மூமெண்ட் ஜென்ரேட்டிங் ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் 1 - 2t - v divided by 2. ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் tends to normal as n to infinitive. The number of independent variables usually called the number of degrees of freedom. For p into q contingency tables, degrees of freedom p - 1 q - 1. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். இந்த நாளையும் படித்து வச்சுக்கோங்க. நாளையுமே எக்ஸாம்பிள் எழுதுங்க. ஏதாவது ஒன்று, சில பேர் வந்து இதுக்கு ஆஃப் கொடுக்கலாம். 1 மார்க்கு 2 மார்க் கொடுக்கலாம். சில பேர் வந்து ஒன்று கொடுத்தாலுமே நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ்டேக்காக பண்ணியிருந்தீங்கன்னா இதை கூட எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த 4 பாயிண்ட்ஸையுமே ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள், அடுத்து செகண்ட் கொஸ்டின். செகண்ட் என்னது இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின். What is sampling distribution? From a population, a number of samples are drawn of equal size n. Find out the mean of each samples. எப்பயுமே நம்ம வந்து ஒரு 2 மார்க்கோ இல்லை ஏதாவது ஒரு கொஸ்டின் எழுதும்போது பாயிண்டாக எழுதுனா இன்னும் வந்து அந்த ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தால் வந்து பார்த்தோன்னே வந்து ஓகே, ஏதாவது சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட அது அவ்வளோவா தெரியாது. ஸோ பாயிண்டாக எழுதுங்க. ஓகேவா? ஃபஸ்ட் எழுதுங்க. ஃப்ரம் எ பாப்புலேஷன் a number of samples are drawn of equal size n. Find out the mean of each sample. The means of samples are no equal. The means with their respective frequency are grouped. The frequency distribution so formed is known as sampling distribution of the mean. Similarly, sampling distribution of standard deviation we can have. ஓகேவா? இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின், 2 மார்க். வாட் இஸ் சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன்? ஓகேவா? அடுத்து பாருங்கள், தேர்ட் கொஸ்டின். வாட் இஸ் த அசம்ப்ஷன் ஆஃப் டி டெஸ்ட்? The parent population from which sample is drawn is normal. அதாவது நான் எல்லாத்தையுமே பாயிண்ட் மாதிரி தான் எழுதியிருப்பேன். ஸோ அது வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் நீட்டாகவும் பாயிண்ட்ஸ் போட்டு எழுதினீங்கன்னா பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். லைட் மிஸ்டேக் இருந்தால் கூட ரொம்ப கண்டுக்கிட மாட்டாங்க. ஓகேவா? The sample observation are independent or that is sample random. The population standard deviation sigma is unknown. Sample size வந்து என்னது, n less than 30. எதுக்கு? டி டெஸ்ட்டுக்கு. நம்ம ஆல்ரெடி இதை பற்றி சம் வந்து ரொம்ப பார்த்துட்டோம். டி டெஸ்ட்டு, எஃப் டெஸ்ட்டு, ஸ்கொயர் டெஸ்ட்டு, இதை பற்றி நம்ம வந்து நிறைய சம் பார்த்துருக்கோம். பேர்டு டி டெஸ்ட்டு. ஓகேவா? இது வந்து n less than 30. ஓகேவா? அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஃபோர்த் இது. வாட் ஆர் த எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் 2 × 2 கான்டிஜென்சி டேபிள் கிவன் பிலோ. அதாவது இங்கே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஒரு இது மாதிரி ABCDன்னு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எப்படி எழுத போகிறோம்? எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் மட்டும் தான். இதை வந்து தரவாக ரெஃபர் பண்ணிக்குவோம். என்ன எழுதணும்? எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி டேபிள். அதாவது இது ஒரு ஃபார்முலா மாதிரி தான் பார்த்துக்கோங்க. என்னது? ABAC ஃபஸ்ட் ஒன். ஓகேவா? அடுத்தது வந்து BABD. அது வந்து ABBDன்னு கூட எழுதலாம். ஓகேவா? அடுத்து என்னது? சி வச்சு பண்ணும்போது ACCCD. ஓகேவா? ACCD. ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்து என்னது? டி வச்சு பண்ணும்போது CDBD. ஓகேவா? CDBD டிவைடட் பை, புரியுதா? ஏங்கும்போது ABAC, பிங்கும்போது BABD, சிங்கும்போது CACD, டிங்கும்போது BD
டிசி ஓகேவா அவ்வளோதான் பிடி சிடி டிசி எப்படின்னாலும் ஒன்று தான் ஓகேவா டிவைடட் பை என் மறக்காமல் போகணும் அவ்வளோதான் என்ஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ப்ளஸ் டி தான் ஃபைனல் ஓகேவா எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி டேபிள் உங்களுக்கு என்ன கேட்டிருக்கோங்களோ அதுக்கேற்றாப்புல நம்ம இப்படி கிராஸ் பண்ணி நம்ம எழுதிக்கலாம் ஓகேவா ரொம்ப சிம்பிளான 2 மார்க் அடுத்து பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாட் ஆர் டைப் 1 டைப் 2 எரர்ஸ் டைப் 1 டைப் 2 எரர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க டைப் 1 எரர்னா ரிஜெக்டிங் h நாட் when it's true டைப் 2 எரர்னா அக்செப்டிங் h நாட் when it's false அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஆன்சர் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இ ஸ்கொயர் டெஸ்ட் இ ஸ்கொயர் டெஸ்ட்டோட அப்ளிகேஷன்ஸ் ஓகேவா உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் தெரியுமோ நான் வந்து இதில் 4 அப்ளிகேஷன் கொடுத்துருக்கேன் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது ஸோ உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன் தெரியுமோ அதை ஃபுல்லாக எழுதுங்க இல்லை அந்த 4 மட்டும் தரவாக ரெஃபர் பண்ணி எழுதுங்க ஓகேவா டு டெஸ்ட் த குட்னஸ் ஆஃப் இட் டு டெஸ்ட் த இண்டிபெண்ட் ஆஃப் அட்ரிபியூட் to test the homogeneous of independent of estimation the population variance and etc நிறைய இருக்கு ஓகேவா இந்த 4 அப்ளிகேஷன் மட்டும் எழுதினா போதும் இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் இ ஸ்கொயர் டெஸ்ட்டோட அப்ளிகேஷன் ஓகேவா அடுத்து என்ன பார்க்க போகிறோம் செவன்த் ஒன் என்னது ரைட் டவுன் த ஃபார்முலா ஆஃப் டெஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக் டி டு டெஸ்ட் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் பிட்வீன் த மீன்ஸ் லார்ஜ் சாம்பிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா அதில் என்னது இஜெட் லார்ஜ் சாம்பிள் நம்ம தெரியும் இஜெட் இது வந்து ஃபார்முலா எக்ஸ் பார் 1 மைனஸ் எக்ஸ் டூ பார் அதுக்கடுத்து டிவைடட் பை ரூட் ஆஃப் S1 ஸ்கொயர் டிவைடட் பை N1 ப்ளஸ் S2 ஸ்கொயர் டிவைடட் பை N2 ஓகேவா x1 பார் x2 பார் வந்து என்னது சாம்பிள் மீன்ஸு அடுத்த பாயிண்ட் என்னது S1 ஸ்கொயர்டு S2 ஸ்கொயர்டு வந்து சாம்பிள் வேரியன்ஸு N1 N2 வந்து சாம்பிள் சைஸ் இது ஈஸி தான் ரொம்ப ஈஸியாக இருந்து எழுதிடலாம் அதுக்கடுத்து இது வந்து இம்பார்ட்டண்ட் டிஃபைன் இது வந்து ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் டிஃபைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டாண்டர்ட் எரர் பேராமீட்டர்ஸ் ரேண்டம் சாம்பிளிங் ஓகேவா இதில் வந்து ஃபஸ்ட்டு என்னது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்னது மெஷர் டெஸ்கிரைபிங் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாம்பிளோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டெஸ்கிரைப் பண்ணுறது ஓகேவா ரொம்ப சிம்பிள் ஸ்டாண்டர்ட் எரர்னா என்னது ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்னா எஸ்டி ஸ்டார்ட் எழுதிக்கலாம் எஸ்டி ஆஃப் த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எ ஸ்டாட்டிஸ்டிக் ஸ்டாண்டர்ட் எஸ்டினா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம வந்து சம்மில் பார்த்துருக்கோம் ஏற்கனவே பேராமீட்டர்ஸ்னால் என்னது வேல்யூஸ் தட் டெஸ்கிரைப்ஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் அவ்வளோதான் ஓகேவா அடுத்து என்னது ரேண்டம் சாம்பிளிங்னா என்னது a method of selecting a sample from a population in which all the items in the population have an equal change of being chosen in the sample எல்லாமே வந்து இது இந்த 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களா இந்த 4 பாயிண்ட்ஸுமே 1 2 3 உங்களுக்கு 4 கேட்டிருக்காங்களா எல்லாமே ஒரு மார்க் தான் இது ஒரு மார்க் இது ஒரு மார்க் இது ஒரு மார்க் ஆஃப் மார்க் தான் ஒரு ஆஃப் இது 2 மார்க் கொஸ்டின் தான் ஓகேவா பிக் கொஸ்டினில் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க இது ரொம்ப ரிப்பீட்டடான கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் ஓகேவா ஆஃப் போடுவாங்க 1 2 மார்க் சரியா எதையுமே மிஸ் பண்ணாமல் எழுதுங்க இது வந்து ஒரு 1 வேர்ட் லைன் மாதிரி தான் ஓகேவா அடுத்து பாருங்கள் இது 1 வேர்ட் கொஸ்டின் மாதிரி தான் இருக்குது அதுக்கடுத்து 9th கொஸ்டின் பாருங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ் எஃப் டிஸ்ட்ரிபியூஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் கேட்டிருக்காங்க இது ரொம்ப சிம்பிள் தான் ஸ்கொயர் ஆஃப் த டி வேரியன்ட் வித் n degrees of freedom follows a f distribution with 1 and n degrees of freedom the mean of the f distribution v2 divided by v2 minus 2 v2 greater than 2 the variance of the f distribution is v2 v squared to v1 plus v2 minus 2 v1 v2 minus 2 the whole squared v2 minus 4 v2 greater than 4 அவ்வளோதான் ஓகேவா ரொம்ப சிம்பிள் இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் அதுக்கடுத்து வந்து அடுத்து பாருங்கள் 10th ஒன் வாட் டூ யூ மீன் பை டெஸ்ட் ஆஃப் ஹைபாத்திசிஸ் டூ டைல்டு டெஸ்ட் ஓகேவா The test of any statistical hypothesis where the alternative hypothesis is two-tailed is called two-tailed test. Example வந்து Lee H naught mu is equal to mu naught H1 mu is equal mu not equal to mu naught ஆப்போசிட்டில் தான் இருக்கும் H naught என்ன இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் தான் H1 இருக்கும் இதில் நம்ம பார்த்ததுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஒன்று டிஃபைன் த ஃபாலோயிங் டேர்ம்ஸ் ஓகேவா அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வாட் இஸ் த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் அது ஒன்று அடுத்து பாருங்கள் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இ ஸ்கொயர் டெஸ்ட் இந்த 3 வந்து இந்த நான் சொல்லியிருக்க 10 2 மார்க்லேயும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் ஓகேவா இந்த சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு யூனிட்டோட 2 மார்க்ஸ் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.